ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு. நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்திக் கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நாடு தொலைநோக்கு சிந்தனையுடைய ஒரு மகத்தான தலைவனுக்காக காத்திருந்த அந்த காலகட்டத்தில்தான் அவரின் வருகை நிகழ்ந்தது. பொருளாதாரத்தில், பாதுகாப்பில், வேலைவாய்ப்பில், உள்கட்டமைப்பில், தொழில்நுட்பத்தில் மாபெரும் தேவைகளை எதிர்நோக்கி தேசம் ஏக்கத்தோடும் கனவுகளோடும் இருந்த நேரத்தில் பிரதமராக பொறுப்பேற்றார் திரு நரேந்திர மோடி. கடந்த 26ஆம் தேதியோடு அவர் பிரதமராக பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. 140 கோடிக்கும் மேலான மக்கள் வாழும் இந்தியா பல்வேறு மதங்கள், சாதிகள், மொழிகள், உணவுகள், உடைகள், பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம். எல்லா மக்களையும் அரவணைத்து எல்லோரின் வளர்ச்சிக்குமான ஒருங்கிணைந்த செயல் திட்டங்களை உருவாக்கி நாட்டை முன்னெடுத்துச் செல்வது ஒரு அசாதாரணமான சாதனை. அதை தம் கூர்நோக்கு சிந்தனையாலும் தொலைநோக்கு செயல்பாடுகளாலும் திறம்படச் செய்து மக்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 12 ஆண்டுகால பிரதமர் பொறுப்பை நிறைவு செய்து வரலாற்று வரிசையில் 3வது இடத்தை பெற்றிருக்கிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. நீண்ட காலம் தொடர்ச்சியாக பிரதமர் பொறுப்பு வகித்தவர்களை பட்டியலிட்டால் அதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 2வது இடத்தில் இருக்கிறார். கடந்த 2014ஆம் ஆண்டு தனிப்பெரும்பான்மையோடு இந்தியாவின் 14வது பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி. 2019, 2024 என அடுத்தடுத்த தேர்தல்களிலும் அவரையே மக்கள் தங்கள் பிரதமராக்கினார்கள். இந்த 12 ஆண்டுகளில் பல தடைகளை தகர்த்து பல மைல்கல்களை கடந்து இந்தியா ராஜநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக அவர் பிரதமராக பொறுப்பேற்ற போது இந்தியா உலகின் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தது. பிரதமர் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் தற்போது ஜப்பானை பின்னுக்கு தள்ளி அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்து இந்தியா உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகியிருக்கிறது. சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள யுத்தங்களால் உலகமே தவித்து வரும் நிலையில் அதன் தாக்கத்தை இந்தியாவில் கட்டுக்குள் வைத்திருக்கிறது மத்திய அரசு. இன்று வரை எரிபொருள் தட்டுப்பாடு வராமல் தற்காத்துக் கொண்டிருக்கிறது. எளிய குடும்பங்கள் பாதித்துவிடக் கூடாது என்பதற்காக எரிவாயு சப்ளை முறைப்படுத்தப்பட்டு எங்கும் தட்டுப்பாடு இல்லாமல் நிர்வகிக்கப்படுகிறது. இதெல்லாமே நல் ஆளுமைக்கான சான்றுகள். செல்லும் நாடுகளில் எல்லாம் பிரதமருக்கு பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் விருதுகளும் குவிகின்றன. உலகின் மாற்றங்களில் எல்லாம் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது. பல்வேறு சர்வதேச அமைப்புகளின் தலைமை பொறுப்புகள் இந்தியாவை தேடி வருகின்றன. சர்வதேச குழுக்களில் இந்தியாவின் குரல் வெகு கூர்மையாக கவனிக்கப்படுகிறது. தேசத்தில் அழுக்காக படிந்திருந்த ஊழலையும் முறைகேடுகளையும் ஒழிக்க 2016இல் மிக தைரியமாக பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டார் பிரதமர். நாட்டின் மிக முக்கிய பொருளாதார சீர்திருத்தமாக பார்க்கப்படும் அந்த நடவடிக்கையால் வெளிப்படை தன்மையுடன் கூடிய ஒரு பொருளாதாரம் தேசத்தில் கட்டமைக்கப்பட்டது. அதேபோல் ஒரு தேசம் ஒரு வரி என்ற பெயரில் 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. இன்று ஜிஎஸ்டி மூலம் கிடைக்கும் வரி வருவாய் 2 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது. இந்தியாவின் மொத்த வரி நடைமுறையும் இதன் மூலம் சீர்திருத்தப்பட்டுள்ளது. எல்லை கடந்த பயங்கரவாதத்தை துளியும் பொறுத்துக் கொள்வதில்லை என்ற கடுமையான கொள்கையின் மூலம் சர்ஜிக்கல் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய மண்ணுக்கு அச்சுறுத்தல் தரும் தீவிரவாதிகளுக்கு அவர்களின் மொழியால் கடினமான பாடத்தை கற்பித்தது இந்தியா. இந்தியாவுக்கு எதிரான சதி வேலைகளில் ஈடுபடுபவர்கள் உலகின் எந்த மூலையில் ஒளிந்திருந்தாலும் தீவிரவாதம் அடியோடு வேரறுக்கப்படும் என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சர்வதேச அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் உறுதியுடன் செய்து வருகிறது. ₹1 பொருள் வாங்கினாலும் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தலாம் என்ற ஒரு டிஜிட்டல் புரட்சியை 2015ஆம் ஆண்டு டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு மோடி. 2025-26ஆம் நிதியாண்டில் மட்டும் யுபிஐ பண பரிவர்த்தனை 314 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியிருக்கிறது. இதன் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் மூலம் வங்கி சேமிப்பு கணக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்காக ஜீரோ பேலன்ஸ் வங்கி கணக்கு திட்டம் தொடங்கப்பட்டது. அதன் வழியாக இன்று அரசின் மானியங்கள்
நேரடியாக மக்களின் கணக்கிற்கு சென்றடைகின்றன. அதனால் இடைநிலையில் இருக்கும் முறைகேடுகளுக்கு முடிவு கட்டப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் நலிவடைந்த குடும்பத்தினருக்கு ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீடு, வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை குடும்ப பெண்களுக்கு வைப்புத் தொகை இல்லாத இலவச சமையல் எரிவாயு வழங்கும் உஜ்வாலா திட்டம், விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் வருவாய் ஆதரவு திட்டம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தும் ஜல்ஜீவன் மிஷன் என எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பிரதமர் திரு மோடியின் எண்ணத்தில் உதித்து உருக்கொண்ட திட்டங்கள் இன்று மிகச் சிறந்த விளைவுகளை உருவாக்கி வருகின்றன. பல லட்சம் கோடி ரூபாயை இந்திய ரயில்வேயை நவீனப்படுத்துவதற்காக இந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு செலவு செய்துள்ளது. அதன் மூலம் இன்று ரயில்வே துறை புதுப்பொலிவு பெற்றிருக்கிறது. சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கு எளிய முறையில் 10 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா வங்கி நிதியுதவி வழங்கும் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, திறந்தவெளி மலம் கழித்தலை ஒழித்து சுகாதாரம் மற்றும் தூய்மையை பேண நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகளை கட்டிய வரலாற்று சிறப்புமிக்க தூய்மை பாரத இயக்கம், ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருந்துகள் மிக குறைந்த விலையில் கிடைக்க வழி செய்யும் பிரதமரின் பாரதிய ஜன் ஔஷாதி பரியோஜனா திட்டம், அனைவருக்கும் வீடு என்ற இலக்குடன் நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புற ஏழைகளுக்கு தரமான வீடுகள் கட்ட நிதி உதவி வழங்கும் திட்டம், ரயில்வே, நெடுஞ்சாலைகள் உள்பட நாட்டின் உள்கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து விரைவாக செயல்படுத்த உருவாக்கப்பட்ட பிரதமரின் கதிசக்தி, நாட்டின் 100 முக்கிய நகரங்களை நவீன உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப வசதிகளுடன் மேம்படுத்தும் ஸ்மார்ட் சிட்டி மிஷன், இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு குறைந்த பிரீமியத்தில் நிதியுதவி வழங்கும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் என இந்த 12 ஆண்டு காலத்தில் மத்திய அரசு உருவாக்கியுள்ள திட்டங்களை வரிசைப்படுத்தினால் பக்கங்கள் போதாது. பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதத்தை உயர்த்தவும் அவர்களின் கல்வியை உறுதி செய்யவும் கொண்டுவரப்பட்ட பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் விழிப்புணர்வு திட்டம், இதோடு இணைந்த சுகன்யா சம்ருதி யோஜனா என எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த வளர்ச்சியை நோக்கிய ஏராளமான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அரசு இந்த 12 ஆண்டுகளில் உருவாக்கியுள்ளது. கோவிட் பெருந்தொற்று உலகத்தையே முடக்கி போட்டிருந்த சூழலில் முன்னெழுந்து தடுப்பூசியை கண்டறிந்து அந்த நுண்கிருமியை வென்று ஒழித்ததில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது. பெரிய நாடுகளே நிலைகுலைந்து நின்றபோது தேசத்தை சிறப்புற வழிநடத்தி அந்த பேரிடர் காலத்திலிருந்து மக்களை மீட்டெடுத்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சேரும். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தொடங்கப்பட்டு தற்போது வரை நீட்டிக்கப்பட்டுள்ள பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலம் 80 கோடிக்கும் அதிகமான ஏழைகளுக்கு மாதந்தோறும் 5 கிலோ இலவச ரேஷன் உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றவும் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கவும் தொடங்கப்பட்ட முதன்மை திட்டமான மேக் இன் இந்தியா திட்டம் இந்திய இளைஞர்களுக்கு மிக பெரும் புத்தெழுச்சியை உருவாக்கியிருக்கிறது. இளைஞர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்துறை தொடக்கங்களுக்கு வரிவிலக்கோடு கடனும் வழிகாட்டுதல்களும் வழங்கும் ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் உலகுக்கே முன்னுதாரணமானது. கோவிட் காலத்திற்கு பிந்தைய பொருளாதார மீட்புக்காகவும் பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியா தனித்து இயங்கவும் கொண்டுவரப்பட்ட 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சுயசார்பு இந்தியா இயக்கம் இந்திய தற்சார்புக்கு மிக பெரும் ராஜபாட்டையை உருவாக்கியிருக்கிறது. பாரம்பரிய கைவினைஞர்கள், தச்சர்கள், பொற்கொல்லர்கள் போன்ற 18 வகையான கைத்தொழில் செய்பவர்களின் திறனை மேம்படுத்தி அவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் மற்றும் நவீன கருவிகள் வழங்கும் PM விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒளியை உருவாக்கியிருக்கிறது. சொல்லத் தீராத திட்டங்களை உருவாக்கி அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இலக்காக கொண்டு தீர்மானமான திடமான கொள்கைகளோடு இயங்கும் இந்திய பிரதமருக்கு 12வது ஆண்டில் மொத்த இந்தியாவும் நன்றி செலுத்துகிறது, பெருமிதம் கொள்கிறது. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி. வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.